பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆர்ஜேடி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் திருப்பூரில் இன்று முதல்வருடன் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திருப்பூரில் இன்று முதல்வருடன் தேஜஸ்வி யாதவ் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்று திருப்பூர் மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். திருப்பூர் மாவட்டக்கூடிய 8 தொகுதிகள், அதே போல மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் பீகார் மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது தொகை மறுவரை உள்ளிட்ட விஷயங்களுக்கு முதலமைச்சரும் அதே போல பல்வேறு மாநில முதலமைச்சரும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில்தான் தேஜஸ்வி யாதவ் இன்று முதலமைச்சருடன் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி தலைவர்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக தமிழகத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே இருக்கிறது. அதிலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான தேதி என்பது இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு சேகரிப்பு என்பது தீவிரமாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சருடன் இணைந்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ஆர்ஜேடி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் திருப்பூரில் இன்று முதல்வருடன் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திருப்பூரில் இன்று முதல்வருடன் தேஜஸ்வி யாதவ் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்று திருப்பூர் மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். திருப்பூர் மாவட்டக்கூடிய 8 தொகுதிகள், அதே போல மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் பீகார் மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், அதாவது தொகை மறுவரை உள்ளிட்ட விஷயங்களுக்கு முதலமைச்சரும் அதே போல பல்வேறு மாநில முதலமைச்சரும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில்தான் தேஜஸ்வி யாதவ் இன்று முதலமைச்சருடன் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி தலைவர்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக தமிழகத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே இருக்கிறது. அதிலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான தேதி என்பது இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு சேகரிப்பு என்பது தீவிரமாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சருடன் இணைந்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.